ஹாய் காய்ஸ், இந்த வீடியோல ஒரு டிராவல் vlog பார்க்க போறீங்க. இது என்ன பிளேஸ் அப்படின்னா மூணாறு. ஒரு குட்டி பையனை வச்சுட்டு எப்படி டிராவல் பண்றோம், அதுவும் எவ்வளோ காஸ்ட்ல எங்கெங்கெல்லாம் டிராவல் பண்ண போறோம் அப்படின்றது தான் இந்த vlogல பார்க்க போறீங்க. ட்ரிப்போட ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா சென்னை. ட்ரெயின்ல இருந்து பாலக்காடு எக்ஸ்பிரஸ் பிடிச்சி உடுமலைப்பேட் போறோம். காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈச் பர்சன் 1100. ஹிரனுக்கு வந்து ஃப்ரீ. ஒவ்வொரு டிராவல்லையும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். ஆனா இந்த டிராவலோட மெயின் பிரச்சனை என்னன்னா, ஹிரனுக்கு 103 டிகிரி ஃபீவரு. ட்ரிப்பே போலாமா வேணாமான்னு அதோட 1 மணி நேரத்துக்கு முன்னாடி உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தோம். டாக்டர்கிட்ட எல்லாமே போய் காட்டி அதுக்கேத்தாப்புல மருந்தெல்லாம் வாங்கி போலாமான்னு கேட்டு அப்புறம் தான் கிளம்பி வந்தோம். நெக்ஸ்ட் உடுமலைப்பேட்டில இருந்து மூணாருக்கு வந்து ஒரு 2 பஸ்ஸோ 3 பஸ்ஸோ தான் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்க மார்னிங் வந்து 7 o'clock வந்து பஸ் ஏறிட்டு இங்க மூணாறுல வந்து ரீச் ஆயிட்டோம். பஸ்ல இருந்து இறங்கினோடனே சைட்ல கார் நிறைய பார்க் பண்ணி வச்சிருந்தாங்க. அங்கேயே ஒரு கார் வந்து ரெண்ட் எடுத்துட்டோம். 1 டேக்குள்ள எவ்வளோ சைட் சீயிங் பார்க்க முடியும் இந்த பிளேஸ்க்கு, அதுவும் பர்டிகுலரா இந்த ஏரியா போற ரூட்டுக்கு இவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு போட்டிருந்தாங்க. டீ எஸ்டேட் போனோம். ஆக்சுவலா எங்களுக்கு என்ன பிளான்னா, ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுப்போம். ஹிரனுக்கு உடம்பு சரியில்லை, ஸோ இங்க ரொம்ப சுத்த வேணாம் குளிர்ல, இப்படிதான் பிளான் பண்ணோம். ஆனா ஹிரன் வந்து மவுண்டெயின்லாம் பார்க்கணும், மவுண்டெயின்ல போய் விளையாடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லி கீழே இறங்க ட்ரை பண்ணா. சரி நாங்களும் கீழே இறங்கி சுத்திட்டு இருந்தோம். ஆக்சுவலா இங்க மூணாறுல என்னன்னா, மழை வருது. ஒரு 2 minutes வெயிட் பண்ணோம்னா மழை எல்லாம் நின்றுது. கிளைமேட் நல்லா சில்லுன்னு இருக்கு. இறங்கி நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். திரும்பி ட்ரிசில் ஆகுது, அப்படியே ஸ்டாப் ஆயிடுது. திடீர்னு வெயில் அடிக்குது. கிளைமேட் சும்மா மாறி மாறி செமையா இருந்துச்சு. இந்த டீ பிளான்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இது எல்லாமே வந்து 100 years பிளான்ஸா. ஒன்ஸ் நம்ம பிளான்டேஷன் பண்ணிட்டாங்கன்னா 100 yearsக்கு இதை மட்டுமே வச்சு ஈல்டு எடுப்பாங்களாம். இது மேல இருக்கிற இந்த இலையெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு அவங்களுக்கு தேவையான லீவ்ஸ் எடுத்துக்கிறாங்க. அதுக்கு மேல அது வளர்ந்துட்டே இருக்கு. நம்மளாம் ஃபால்ஸ் பார்க்கணும்னா ஊர் ஊரா போயிட்டு அங்க போய் தண்ணியில விளையாண்டு கொஞ்சம் சில் பண்ணிட்டு வரோம். இந்த மூணாறுல பார்த்தா போற வழியெல்லாம் ஃபால்ஸா இருக்கு. சரி இங்க டீ எஸ்டேட்டுக்குள்ள வந்து சுத்தி பார்ப்போம்னு வந்தா அங்கேயும் தண்ணி வந்து நீர் ஓட மாதிரி ஓடிட்டு இருக்கு. நாங்க ஃபர்ஸ்ட் டே வந்து ஒரு 1500 மட்டும் ஸ்பெண்ட் பண்ணோம். அதனால வியூ பாயிண்ட் பார்க்க போறதே ஒரு ட்ரிப்பா வச்சு எங்கேயுமே நீங்க போகாதீங்க. எக்ஸப்ட் கொழுக்குமலை, அதுல இருக்கிற சன்ரைஸ் பார்த்தா செம்மையா இருக்கும்னு சொன்னாங்க. ஜீப் ரைடோட சேர்த்து வரும். ஆனா ஈச் பர்சன் வந்து அமௌண்ட் சொல்ல மாட்டாங்க. ஒரு ஜீப் போச்சு அப்படின்னா 5000. ஆனா தனித்தனி மெம்பர்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். இஃப் சப்போஸ் நீங்க ஷேர் பண்ண ஆளே இல்லைன்னு சொன்னா அந்த ஜீப் உங்களை வச்சு கிளம்புதுன்னா நீங்க 5000 பே பண்ற மாதிரி இருக்கும். நாங்க நெக்ஸ்ட் டே கூடயுமே கொழுக்குமலைக்கு போல, ஏன்னா ஹிரனை வச்சுட்டு நம்ம அவ்வளவு தூரம் ஜீப் டிராவலும் பண்ண முடியாது, நடந்து போக முடியாது. அதனால நாங்க அதை ஸ்கிப் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் போற வழியில இந்த மாதிரி ஒரு கேவ் இருந்துச்சு. உள்ள ரொம்ப டர்ட்டியா இருந்துச்சு. ஜஸ்ட் கேவ், வெளியில நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டா போதும் அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் அது இதுன்னு குறிச்சிட்டு நெக்ஸ்ட் வந்து டைரக்டா ஹோட்டலுக்குள்ள போயிட்டோம். ஸ்டர்லிங்ல ரூம் எப்படி இருந்துச்சு, அமெனிட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்குன்றத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.